Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறைவனில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரை இறைக்குளமாய் வருவோம். இறைவனில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரை இறைக்குளமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம் தாயாம் திரு அவையானது புனிதரான புனித ஜான் யூட்டஸ் அருள் பணியாருடைய நாளை நினைத்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பானவர்களே, இவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவராக சிறு வயதிலிருந்தே இறைவன் மீது அதிக இறைப்பற்று உடையவராக, மேலும் தன்னுடைய அந்த சமூகத்தில் வாழ்ந்தபோது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவக்கூடிய நல்மனம் படைத்தவராக, மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் அன்னை மரியாவை மீதும் பற்றுடையவராக இறை நம்பிக்கை நிலைத்திருந்தவராக வாழக்கூடியவராயிருக்கின்றார். பிறகு இவர் தன்னுடைய வாழ்வில் இறை அழைத்தலை உணர்ந்தவராக 1626 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இப்படி இத்தகைய ஒரு நல்ல மனிதருடைய நாளை நினைத்து பார்க்கின்ற இந்த தருணத்தில் நாமும் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய ஆற்றலையும், மேலும் இவருடைய வாழ்வில் காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்பு என்னவென்றால் அடிக்கடி ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுத்து தன்னையே தூய்மையாக்கி கொண்ட நிலையை நாம் பார்க்கின்றோம். இவரை போல நாமும் புனிதத்திலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கையும் கொண்டவராய் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம், இறையாசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பை நாடி உன் அருளை தேடி அலைமோதும் எனக்கு மருந்தாவாயிரைவா. மன்னிப்பை நாடி உன் அருளை தேடி அலைமோதும் எனக்கு மருந்தாவாயிரைவா. இறைவா, இதோ கடந்த நாட்களிலே
நான் என்னுடைய மனித இயல்புக்கேற்ற முறையில் எத்தனையோ பாவங்களை செய்து இதன் நேரத்திலே உங்களுடைய மன்னிப்பை நாடி வந்திருக்கிறேன். கனிவோடு உமது இரக்கத்தால் என்னுடைய எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நீர் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்பதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தந்து என்னை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறேன். உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பை நாடி உன்னருளை தேடி அழைமோது எனக்கு மருந்தாவாயிரைவா. அன்பின் ஆண்டவரை, இதோ கடந்த காலங்களிலே என்னிடம் உதவி நாடி வந்த சகோதர சகோதரிகளை நான் ஒதுக்கி தள்ளி இருக்கின்றேன். என்னுடைய அதிகார பலத்தாலும் பண பலத்தாலும் நீர் கொடுத்த அந்த கொடையை நான் பிறரோடு பகிராமல் இருந்த வாழ்ந்த தருணத்திற்காக மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பை நாடி உன்னருளை தேடி அழைமோதும் எனக்கு மருந்தாவாயிரைவா. அன்பின் ஆண்டவரே, இதோ என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நான் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டே வருகின்றேன். அவற்றிற்கெல்லாம் மனம் வருந்தி இப்பொழுது மன்னிப்பு வேண்டுகிறேன். நீர்தாமே திருமகனுடைய அந்த பரிவிரக்கத்தினால் நீர் எனக்கு உமது மன்னிப்பை தந்து என்னுடைய வாழ்வை நீர் புதுப்பித்து காத்தருள வேண்டுமாய் இறைவா உம்மிடம் இறைஞ்சி மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பை நாடி உன்னருளை தேடி அலைமோதும் எனக்கு மருந்தாவாயிரைவா. அன்பின் ஆண்டவரே, பல்வேறு நிலையில் திருப்பலியில் நான் தகுதியான முறையில் பங்கெடுக்காத தருணத்தை நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறேன். உமது இறை வார்த்தையை நான் கேட்க தவறியதற்காக, அந்த இறை வார்த்தையை என்னுடைய வாழ்வில் நான் வாழ்வாக்க தவறியதற்காக, மேலும் அந்த இறை வார்த்தையை நான் வாழ்வாக்குவதோடு மட்டுமல்லாமல் அதை அறிவிக்க இயலாத நிலையை நினைத்து பார்த்து நான் மனம் வருந்துகிறேன். என்னுடைய குடும்பங்களிலும் என்னுடைய பிள்ளைகளிலும் என்னுடைய கணவன் மனைவி என்னுடைய பிள்ளைகளிடமும் நான் உமது அன்பை நான் கொடுக்க தவறிய அந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பை நாடி உன்னருளை தேடி அலைமோதும் எனக்கு மருந்தாவாயிரைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் அளவிட முடியாத செல்வங்களை எடுத்துரைக்க அருள் பணியாளரான புனித ஜான் யூட்ஸை அரிய முறையில் தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் அறிவுரையாலும் நாங்களும் உம்மை பற்றிய அறிவில் வளர்ச்சி பெற்று நற்செய்தியின் ஒளிக்கு ஏற்ப உண்மையுடன் வாழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோருக்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்பொழுது மக்கள் என்னிடம்,
நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடி இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். 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 உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். Hallelujah, 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 hallelujah. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 19 இறை சொற்றொடர் 16 22 வரை. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞன் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருவழிபாட்டின் வழியாக இறை வார்த்தையின் ஒளியில் சற்று சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய இறை வழிபாட்டு சிந்தனையாது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. அதாவது, இன்னும் நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்ற கேள்வியை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நாமும் விண்ணரசில் மிக பெரியவர்களாக, அல்லது நாமும் விண்ணரசில் மிக பெரியவர்களாக, நிறைவுள்ளவராக இருக்க முடியும் என்பதை இன்றைய இறை வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அன்புமிக்கவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது எதுவும் நம்மை கடவுளை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்ற ஒரு மைய சிந்தனையை கொண்டிருக்கின்றது. இறப்பாக இருந்தாலும் சரி, இழப்பாக இருந்தாலும் சரி, நாம் இதை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது, நம்மை விட்டு கைவேறி செல்லுகின்ற பொழுது நாம் அதை பற்றி நாம் ஒருபோதும் கவலை கொள்ளாது ஆண்டவரிடம் நாம் எப்பொழுதும் இருக பற்று கொண்டு வாழ வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இப்படி இந்த இரக்கமுள்ள ஆண்டவர் தொடர்ந்து நம்மை எல்லா நிலையிலும் இழப்புகள் மத்தியிலும் நம்மை கரம்பிடித்து வழிநடத்துகிறார் என்ற அந்த மைய சிந்தனை கொண்டதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பணக்கார இளைஞன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று நிறைவுள்ளவராகுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அவர் கேட்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் இன்னும் என்னிடம் என்ன குறைபாடு இருக்கிறது என்பதையும் கேட்க தவறுவதில்லை. பல வேளைகளில் நாம் இந்த வாசகத்தினுடைய பின்னணியில் ஒளியில் சிந்திக்கின்ற பொழுது நாம் எப்படி யோசிக்கின்றோம் என்றால், இந்த செல்வனுடைய அது ஏராளமான சொத்து இருந்தது, ஆகவே அவர் மன வருத்தத்தோடு சென்று விட்டார் என்ற ஒரு பார்வையை மட்டும் எடுத்தவர்களாய் மட்டுமல்லாமல், மாறாக இந்த இளைஞனிடம் காணப்பட்ட அந்த நற்பண்பு ஒன்று நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. ஆம் அன்புமிக்கவர்களே, நாமும் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளின் நல்ல உறவு கொண்டு வாழ வேண்டுமென்றால், இறைவனோடு நல்ல ஐக்கியமான உறவு கொண்டு வாழ வேண்டுமென்றால், நாமும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் என்னிடம் என்ன குறைபாடு இருக்கிறது, இன்னும் என்ன குறைபாடு இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது நாம் உள்ளார்ந்த பயணத்தில் நாம் பயணிக்கக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். இந்த கேள்விதான் நம்மை நேரிய வழியில் நடத்தி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. ஆனால் பல வேளைகளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்றால், பிறரை குறை கண்ணோடு பார்க்கக்கூடிய அந்த மனநிலையில் மட்டுமே நாம் கொண்டவராயிருக்கின்றோம்.
உடையில், உள்ளத்தில், அவருடைய நடையில் என எல்லா நிலையிலும் அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், அப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அந்த குறை காணும் நோக்கத்தோடு மட்டுமே பிறரை குறை காணும் நோக்கத்தோடு மட்டுமே நாம் போய் கொண்டிருந்தோம் என்றால் நாம் ஒருபோதும் விண்ணரசத்திற்குள் நுழைய முடியாது என்பதையும், நாமும் மேலுமாக அந்த நிறைவுள்ளவராக இருக்க முடியாது என்பதையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, இதைத்தான் நம்மளுடைய வள்ளுவன் மிக அருமையாக இதைத்தான் நம்மளுடைய வள்ளுவன் மிக அருமையாக கூறியிருக்கின்றார். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குறை ஆகும் இறை என்ற குறள் வடிவில், அதாவது முதலில் நம் குறைகளை நீக்கிய பிறகுதான் பிறருடைய குறைகளை நாம் பார்க்க முடியும், அதுவே சால சிறந்தது என்பதையும் நமக்கு சொல்லியிருக்கின்றார். அத்தகைய வழியில் நாமும் இந்த கேள்விகளை கேட்கக்கூடியவராயிருக்கின்றோம். இப்படி இந்த கேள்வியை கேட்பதன் வழியாக நாம் எப்படி விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்ற கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்விதான் நமக்கு 2 வகையான தெளிவுகளை தருகின்றது. நாம் இப்படி என்னிடம் இன்னும் என்ன குறை இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுதுதான் நாம் அந்த கட்டளைகளை, இறைவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. நாமும் எத்தகைய நிலையில் இறைவனுடைய கட்டளைகளை நாம் மீறி செயல்படுகின்றோம், இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கிறோமா, அந்த கட்டளைகளை நாம் வாழ்வாக்குகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த கட்டளைகள் மட்டுமே நாம் கருத்தூண்டு நிற்பது மட்டுமல்ல. எப்படியாக ஒரு நாணயத்திற்கு ஒரு பகுதி மட்டும் நாம் செல்லாதோ 2 பகுதிகளும் தேவையோ, அதே போலதான் இந்த இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் நாமும் நம்முடன் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உதவ நற்குணம் படைத்தவர்களாய் இருக்க முடியும் என்பதை நாம் இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகள், ஏழைகள் மீது நாம் கொண்ட அந்த கடவுள் கொடுத்த அந்த கொடையை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் நாம் நிறைவுள்ளவராக விண்ணரசில் நுழைவதற்கான ஆற்றலையும் தகுதியையும் பெற முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் ஒரு வினாவினுடைய இந்த கேள்விக்கு நாம் பதிலாக பெற்றிருக்கின்றோம். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இனி வரும் காலங்களில் நாம் எப்பொழுதும் பிறரை மட்டுமே குறை நோக்காது நம்மிடம் உள்ள ஒரு அகப்பார்வைக்குள் செல்ல வேண்டும். நம்மிடம் உள்ள ஒரு உள்ளார்ந்த பயணத்தில் நாம் செல்கின்ற பொழுது நாம் இந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தவுடன் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். இன்னும் என்னிடம் என்ன குறை இருக்கிறது, இந்த என்னிடம் இன்னும் என்ன குறை இருக்கிறது என்ற கேள்வியோடு மட்டுமல்லாமல் அதை நம்முடைய வாழ்வில், நம்முடைய சமூகத்தில் செயலாக்கக்கூடிய ஆற்றலையும் படைத்தவர்களாய் இறை கட்டளைகளிலும் பிறருடைய நலிலும் அக்கறை கொண்டு வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னை இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னை இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜான் யூட்ஸ் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீ மாற்றி அளித்தது போல எங்கள் மீதும் இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் யோர்சினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்துரலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர்
வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று
திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் யூட்ஸின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா.
நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். மூடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.